Hi guys, welcome back to JD Ravi Verma. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தாங்க. நம்ம சென்னையில வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து வந்திருக்கோம். நம்ம ஸ்கை கார்ஸ்ங்க நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுக்கிறோம். அந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்பவே நல்ல ஒரு ஆதரவு வந்து கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. கூட வந்து நம்ம அண்ணா இருக்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகேங்கண்ணா. அண்ணா இதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்தேங்க நம்ம ஸ்கை கார்ஸ்ல. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருந்ததுங்க நம்ம மக்கள் கிட்ட இருந்ததுங்க. இன்னைக்கு அதே மாதிரி தான் வீடியோ பண்ணலாம்னு வந்திருக்கேங்கண்ணா. நம்ம பேரு நமக்கு ஸ்கை கார் எங்க லொகேட் இருக்கு, எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், நம்ம புதுசா பாக்குற வியூஸ்க்கு வந்து சொல்லிருங்க. கோயம்புத்தூர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்கை கார் சுதாகர். நம்ம ஸ்கை கார்ஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சென்னை ரெட்டேரி ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கு. கொளத்தூர் கோயம்பேடுல இருந்து வரும் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நீங்க வந்து அதர் ஸ்டேட் எங்க இருந்து வந்தாலும் கோயம்பேடு வந்து இறங்கிட்டு நம்ம கால் பண்ணா போதும், நம்மளே வந்து உங்களுக்கு பிக்கப் டிராப் பண்ணி தரோம். ஸோ வந்து ஒரு நல்ல வண்டி சென்னையில உள்ள ஒரு மினி கமர்ஷியல் வெஹிக்கிள் நீங்க வந்து ஒரு நல்ல தரமான வண்டி வாங்கினா சென்னையில இருக்க ஸ்கை கார்ஸ் வாங்க. கண்டிப்பா வண்டியும் சரி ஆஃபர்ஸும் சரி நம்ம வந்து எல்லாமே வந்து இந்த வாட்டி வந்து பக்காவா எடுத்து வந்திருக்கோம். வண்டிங்க பார்க்கலாம். ஸோ மெயினா வந்து டாடா ஏஸ் வண்டி வந்து நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கிட்ட வாங்க, நம்ம கிட்ட வண்டிங்க இருக்கு, பார்த்துக்கலாம். ஓகே மக்களே, இங்க வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசி, தோஸ்து, பிக்கப், கமர்ஷியல் வெஹிக்கிள் சின்ன இதுல எல்லாமே இருக்கு. அது கூண்டு வண்டி இருக்கு, நார்மல் பாடி இருக்கு, எல்லா வண்டியிலுமே இருக்கு. நம்ம ஒவ்வொரு வண்டியில பார்க்கலாங்க. வாங்க ஆனா ஒரு வண்டி பார்த்துலாங்களா? பார்த்துலாம். ஓகேங்க. ஆனா இப்போ நம்ம ஸ்கை கார்ஸ்ல ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய வண்டி என்ன வண்டிங்கண்ணா? இப்போ நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மகேந்திரா ஈவி. சரி, டிவி பிளஸ் மகேந்திரா. இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் தான், நம்ம இன் ஃபியூச்சர் வந்து ஃபுல்லா எலக்ட்ரிக்கல் தான் வரப்போகுது. அதனால இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்காக ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எடுத்து வந்திருக்கோம். சரிங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2023 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. வெறும் 9800 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இந்த வண்டி வந்து நீங்க ஷோரூம்ல போயிட்டு இப்போ வாங்க போனீங்கன்னா, புதுசா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 5.5 லட்சம் ரூபாய் வந்துடும். நம்ம வந்து இந்த வண்டியை பாத்தீங்கன்னா 1.5 வருஷம் எஃப்சி இருக்கு. இன்சூரன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா போட்டு கொடுத்துருவோம். அட்வான்ஸ் பண்ணா 1 இயர் இன்சூரன்ஸ் வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 2,50,000 ரூபாய் கேட்கறோம். அவ்வளவுதானுங்களா? அவ்வளவுதான். ஓகேங்கண்ணா. இப்போ இது வந்து ஒரு டைம் சார்ஜ் பண்ணா 100 கிலோமீட்டர் ஓட்டலாம் சொல்லி சொன்னீங்கன்னா, இது மூலியமா நம்ம மக்கள் வந்து எவ்வளவு சேவ் பண்ணலாங்க? நீங்க லோக்கல்ல ஓட்டுறதுக்கு நீங்க இந்த முட்டை சப்ளை அந்த மாதிரி சின்ன இது தண்ணி கேனு இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு வண்டி வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ வந்து நீங்க ஒரு 4 மணி நேரம் நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா உங்க சிட்டிக்குள்ள நீங்க ஓட்டுறதுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் நீங்க தாராளமா பெட்ரோல் அடிக்கிற காசு வந்து அப்படியே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவா இருக்கும். எலக்ட்ரிக்கல் உங்களுக்கு இப்போ 100 யூனிட் வரை ஃப்ரீ ஆயிடுச்சு. அதனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். புது வண்டி ரேட்டே வந்து 5 லட்சம் ரூபாய் வருதுங்கன்னா, இப்போ நம்ம எப்படிங்கன்னா பாதி கம்மி பண்ணி தர்றாங்க, பாதிக்கு அதிகமா கம்மி பண்ணி தராங்க. அது 2023 டாப் அண்ட் மாடல் சொல்றீங்க. ஆமா. ஏன்னா ஸ்கை கார்ஸ்ல வந்து நம்ம எப்பவுமே பெஸ்டா கொடுப்போம். கண்டிப்பா. சரி, இன்னும் பெஸ்டா ஏதாவது கொடுக்கறதுக்காக வந்து நம்ம வந்து இந்த ஆஃபர் கொடுக்குறோம். ஓகேனா வேற எங்கேயுமே அந்த ரேட் உங்களுக்கு கிடைக்காது. நம்ம வந்து அந்த ஆஃபர் வந்து நம்ம பண்ணித்தரோம். கண்டிப்பா நம்ம ஸ்கை கார்ஸ்னாவே ஆஃபர் தான். மக்களே காத்துருங்க, உங்களுக்கு கடைசியில வந்து ஆஃபர்ஸ் வந்து நம்ம அண்ணா சொல்ல போறாது என்ன ஆஃபர்ஸ்னு. நானும் அவள இருக்கிறேன். ஓகே, அடுத்த வண்டி பார்த்துலாங்களா? பார்த்துலாம். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா ஈவி வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கும் கம்மியான விலையில வந்து கொடுத்தீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் வந்து படா தோஸ்த் வந்து கொண்டு வந்துக்கிறீங்க. இது என்ன வண்டி, என்ன மாடல் சொல்லுங்க? இப்போ நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் படா தோஸ்த்ல இது லைஃப் டாக்ஸ் வண்டி. உங்களுக்கு லைஃப் டாக்ஸ் டாக்ஸ் வந்து எப்பவுமே கட்ட வேண்டியது. லைஃப் டாக்ஸ் வண்டி i3 பிளஸ்ல இது டாப் வண்டி, ஏசி வண்டி. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு உங்களுக்கு குளு குளுன்னு ஒரு ஏசி வண்டி ஊத்திட்டு இருக்குது உண்மையாலுமே. இந்த வெயில் கிளம்பி இப்ப எல்லாமே உங்களுக்கு வெயில் சீசன் வந்து போகுது. அதனால வந்து ஒரு தரமான வண்டி ஏசி வண்டி எடுத்து வந்திருக்கேன். உங்களுக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி. வெறும் 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. உங்களுக்கு 5 மாசம் எஃப்சி வந்துடும். ஃபுல்லா பெயிண்டிங் நம்ம பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ நீங்க நெக்ஸ்ட் இயர் எஃப்சி பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி செலவு வராது, எந்த ஒரு பிரச்சனை வர எதுவும் இல்ல. 1 இயர் இன்சூரன்ஸ் வந்துடும். நீங்க அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா 1 இயர் இன்சூரன்ஸ் வந்துடும். உங்களுக்கு வந்து டயர் பாயிண்ட், பாடி கண்டிஷன் எல்லாமே நம்மள்ட்ட பாத்தீங்கன்னாலே தெரியும். டயர் பாயிண்ட் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. ஆமா, உங்களுக்கு 95% வந்து உங்களுக்கு பக்காவா இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பாருங்க, உங்க வியூஸ்க்கு நீங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்க. ஏசி கூலிங் வருதா இல்லையா, ஏசி இருக்குதா இல்லையான்னு பாருங்க, காட்டுங்க. ஏசி உண்மையால கார்ல என்ன ஒரு சில்னஸ் வருமோ அதே மாதிரி ஒரு சில்னஸ் வருது. இந்த மட்டும் வெளியே நம்ம வெயில வீடியோ எடுத்து ஊத்திட்டு இருந்ததுங்க. 2 நிமிஷம் கூட ஆகலைங்க, அதுவே டக்கு நல்லா சிலு காத்து வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து டிரைவருக்கு வந்து கம்ஃபர்ட்டா இருக்கும். ஸோ நீங்க போறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி, லாங் டிரைவ் போறதுக்கோ நீங்க வந்து ஒரு இது பண்றதுக்கு உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வண்டியா இருக்கும். கண்டிப்பாங்க. அதான் டிரைவர்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அருமையான வண்டி சொல்லி சொல்லலாம். ஏன்னா வெய்ய காலத்துலயே ஓட்டிட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருப்பாங்க. ஆமா, அதுக்கு இந்த வண்டி இருந்தா கம்ஃபர்டபுளா ஓட்டலாங்க. கண்டிப்பா. நினைக்கிறீங்க? ஓகேங்கண்ணா. இந்த வண்டியோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிடலாங்களா? பார்த்துலாங்க. இந்த வண்டியிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நீங்க சொன்னதுல என்னன்னு கேட்டீங்கன்னா லைஃப் டாக்ஸ் சொல்லிக்கிறீங்க. அது போக வந்து ஏசி இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த வண்டியில இருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் என்ன பிரைஸ்? இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2023 இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 லட்சம் ரூபாய். நீங்க பாடி கட்டணும்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 70,000 ரூபாய் வந்துடும். உங்களுக்கு 12.5 லட்சம் ரூபாய் வந்துடும். இன்சூரன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் அது எல்லாமே சேர்த்து மொத்தமா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு லேட்டஸ்ட் வண்டி, ஒரு லோ
பட்ஜெட்ல தரோம். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் கம்மியா கொடுக்குறோம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 8,30,000 ரூபாய் கேட்குறோம். வெறும் 8,30,000 லைஃப் டைம் டாக்ஸோட வந்து அது போக ஏசியோட கொடுத்துங்க 8,30,000 நீங்க வெறும் 30,000 கட்டினா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துறோம். 8 லட்சம் ரூபாய் வண்டிக்கு வெறும் 30,000 கட்டினா போதும். நீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலும் நம்ம ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துறோம். நம்ம ஏன்னா பிரைஸ் நம்ம கம்மியா கொடுக்கறனால உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் என்ன லோன் அமௌண்ட் பண்ண முடியுமோ நம்ம பண்ணி கொடுத்துலாம். ஓகேங்க. மக்களே கேட்டுக்கோங்க, 8.5 லட்சம் ரூபாய் மதிப்புல இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா வெறும் 30,000 ரூபாய்க்கு தர்றாங்க. வின் பண்ண 30,000 ரூபாய் இருந்தா போதுங்க. இந்த வண்டி அழகா நீங்க தூக்கிட்டு போய்க்கலாம், அழகா நீங்க வாடகைக்கு ஓட்டிக்கலாம். அப்படிதானுங்க? கண்டிப்பா. ஓகே, அடுத்த வண்டி பாத்துலாங்களா? இப்போ நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா 2023 மாடல் இன்ட்ரா V30 பிக்கப். இது வந்து பிக்கப் மாடல். இது பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி. வெறும் 10,800 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. ஓகே, வெறும் 10,800 கிலோமீட்டர். ஆனா 23 மாடல், ஆனா 24 ரெஜிஸ்ட்ரேஷன். சோ வந்து உங்களுக்கு வந்து 1 இயர் வண்டி தான் இது. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 1 இயர் இன்சூரன்ஸ், 1 இயர் FC வந்துரும். உங்களுக்கு டயர் கண்டிஷன், பாடி கண்டிஷன், ஸ்கை கார்ஸை பொறுத்தவரைக்கும் சொல்ல வேணா, தரமா இருக்கும். நீங்க பார்த்தாலே தெரியும். நீங்க வேணா பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாவும் பக்காவா இருக்கும். உங்களுக்கு 95% டயர் கண்டிஷன் இருக்கும். சோ வந்து பாடி வந்து உங்களுக்கு புதுசா இருக்கும். சோ வந்து இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸலென்ட்டா இருக்கும். சோ நீங்க எந்த ஒரு செலவு பண்ணலாம். இந்த வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவு பண்ணலாம், ஜெனரல் சர்வீஸ் முதல் கொண்டு நம்ம பண்ணிருக்கு. சோ நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வந்து லோடு போயிடலாம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 7,60,000 ரூபாய் கேட்கிறோம். ஓகே, வெறும் 7,60,000 ரூபாய் கேட்கிறோம். நீங்க வந்து ஒரு 30,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் போட்டா போதும், பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துரும். ஓகே மக்களே, 7,60,000 கேட்கறாங்க. வெறும் 30,000 கையில இருந்தா இன்சில் போதுங்க. மீதி 7,30,000 வந்து லோன் பண்ணிக்கலாங்க. உங்க கையில வெறும் 30 ரூபா இருந்தா இந்த இன்ட்ரா எடுத்துக்கலாங்க. வெறும் 1 வருஷம் பழைய வண்டிங்க. ஆனா இப்போ நம்ம டாடா ஏசி பாக்குறேங்க. டாடா ஏசி பத்தி சொல்லுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி சின்ன சின்ன தொழில் பண்றவங்க இருந்து பெரிய தொழில் பண்றோம். டாடா ஏசி கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குங்க எல்லாத்துக்குமே. இன்னைக்கு வந்து சென்னையில பாத்தீங்கன்னா வந்து நம்ம போட்டுருன்னு ஒரு ஆப் வந்ததுல இருந்து இப்போ ஃபுல்லா டாடா ஏசி வந்து நல்ல மூவிங்ல இருக்கு. அவங்க எல்லாருமே வந்து ஒரு லோக்கல் ஓட்டு ஓட்டுறவங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு வண்டி வாங்குறவங்களுக்கு எல்லாருமே வந்து டாடா ஏசி ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸாவே இருக்குது. அதனால வந்து நம்ம சென்னை சிட்டில ஓட்டுறவங்களும் சரி, அதர் சைடுல இப்போ கோயம்புத்தூர்லயும் உங்களுக்கு போட்டு வரப்போகுது. ஆல்ரெடி வந்துச்சுங்களா? சூப்பர். ஸோ அப்போ நீங்க வந்து நம்ம இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா 2023 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. வெறும் 27,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மாசம் FC வந்துரும். 1 இயர் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துரும். வண்டி எடுக்கிறப்ப இன்சூரன்ஸ் வந்து நம்ம போட்டு கொடுத்துருவோம். இன்சூரன்ஸ் வந்து 1 இயர் போட்டு கொடுத்துரும். ஏன்னா நம்ம கிட்ட எடுத்துற எல்லா வண்டிக்குமே வந்து 1 இயர் இன்சூரன்ஸ் கொடுத்துரும். ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு 3 மாசம் 4 மாசம் கொடுத்தா அது வந்து அது ஒரு பேர்டன் ஆகும் சொல்லிட்டு நம்ம 1 இயர் இன்சூரன்ஸ் எல்லா வண்டிக்கும் கம்பல்சரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டிக்கு நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா வந்து உங்களுக்கு பாடி கட்டிருக்கோம். பாடினா புது பாடி வந்துருக்குது. ஆமா, புது பாடி. என்னன்னா கம்பெனி தொட்டி இல்லாம சேஸ்ல இருந்து கட்டிருக்கோம். சோ வந்து உங்களுக்கு பாடி வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும். அதே மாதிரி டயர் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து 4 டயரும் வந்து உங்களுக்கு பக்காவா இருக்கும். புது டயரே ஓட்டிருப்பீங்களா? அப்படி அந்த இதுவும் கூட பிரியாம இருக்கு. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பக்காவா இருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வெறும் 5,10,000 ரூபாய் கேட்கிறோம். ஓகே, வெறும் 5,10,000 கேட்கிறோம். புது வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 லட்சம் ரூபாய் வந்துடும். புது வண்டி 1.5 லட்சம் ரூபாய் நம்ம தள்ளி கேட்கிறோம். பாடி கட்டது உங்களுக்கு ஒரு 50,000 வந்துடும். 7 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துடும் உங்களுக்கு. கண்டிப்பா. ஏன்னா நம்ம சேஸோட தூக்கி போட்டு வேற எதுவும் போட்டுக்கிறோம் பாடி அப்படிங்கிறப்ப இன்னுமே நம்ம ஸ்ட்ராங்கா இன்னும் நல்லா உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும், பெஸ்ட்டாவும் இருக்கும். சோ இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 5,10,000 ரூபாய் தான். நீங்க வந்து இந்த வண்டிக்கு வந்து வெறும் 10,000 ரூபாய் கட்டினா போதும், பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம். இப்போலாம் ஒரு லைசன்ஸ் இருக்கு, பேட்ச் லைசன்ஸ் கூட வேணா, நார்மல் லைசன்ஸ் இருந்தாலே போதும் உங்களுக்கு இந்த வண்டிக்கு வந்து நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம். லைட் லைசன்ஸ் இருந்தாலே போதும். 10,000 ரூபாய் இருந்தா போதும், இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம். ஓகே, பரவாயில்லைங்க. அதாவது தொழில் பண்ணணும்னு நினைக்கிற மக்களே கேட்டுக்கோங்க. நீங்க ஒரு தொழில் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, இந்த மாதிரி வண்டி வாங்கி வாடகைக்கு போடணும்னு சொல்லி நினைச்சாலும் சரிங்க, உங்ககிட்ட காசுல ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் இல்லைனாலும் கவலையே பட வேணாம். நம்ம சென்னை ஸ்கை கார்ஸ் வந்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய்க்கு இந்த வண்டி, இந்த மாதிரி டாடா ஏசி வண்டியில அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஷோரூம் ரெக்கார்டு தானுங்க. ஆமா, எல்லாமே ரெக்கார்டோட இருக்குது. வெறும் 10,000 ரூபாய்க்கு இன்சியல் பேமெண்ட்டை கட்டி 5 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க லோன் போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த ஒரு டாடா ஏசி கொண்டு வந்துக்கிறீங்க. இந்த வண்டி பத்தி சொல்லுங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமரோட பார்க் அண்ட் செல் வண்டி. நம்ம கிட்ட வந்து நம்ம இங்க நியர்பைல இருக்காரு. சோ இந்த வண்டி ஒன்னு வித்து கொடுங்க சொன்னாரு. 2011 மாடல் இது. டாடா ஏஸ் பாத்தீங்கன்னா FC இன்சூரன்ஸ் இது வந்து பாரு. ஆமா, FC இன்சூரன்ஸ் வந்து பாரு. ஆர்சிடிஸ் கண்டிஷன் வந்து கஸ்டமர் வந்து 1.10 கேக்குறாரு. அவர் ஒரு ஏதோ மாடல் என்ன சொன்னீங்க? 2011 வெறும் 1,10,000 ரூபாய். இந்த வண்டி நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே 150 180 அந்த ரேட் விக்கிறாங்க. இது டைரக்ட் கஸ்டமர் வண்டி தான். சோ அவருக்கு வந்து அர்ஜென்ட்டா ஃபண்ட் தேவைப்படுறதுனால அவர் வந்து ஒரு 1.10க்கு வந்து நம்ம கேக்குறாரு. நேர்ல வாங்க பேசிக்கலாம், என்ன முன்ன பின்ன பேசி இது பண்ணிக்கலாம். ஓகேங்கண்ணா. மக்களே, இந்த வண்டி பாத்தீங்கன்னா வெளியே போனீங்கன்னா நீங்க இன்சியல் பேமெண்ட் 1 லட்சம் 1.5 லட்சம் கேட்பாங்க. இங்க வந்தீங்கன்னா இந்த 1,10,000 கொடுத்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா சின்ன நெகஸ்பிள் பண்ணி தருவீங்களா? பண்ணி தரலாம் கண்டிப்பா. ஓகே மக்களே, வாங்க சின்ன நெகஸ்பிள் பண்ணி தருவாங்க. அடுத்த வண்டி பாத்தலாம். அடுத்ததான் நம்ம
பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா தோஸ்த் 2016 மாடல் வண்டி. சரிங்க. வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவா இருக்கும். 4 டயர் வந்து உங்களுக்கு புது டயர் போட்டிருக்கோம். சரி, டயரை பாத்தீங்கன்னாலே தெரியும். 4 டயர் வந்து புது டயர் போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து பாடி கண்டிஷன் எல்லாமே வந்து நம்ம சொல்லவே வேணாம். ஸ்கை கார்ஸை பொறுத்தவரைக்கும் பக்காவா இருக்கும். இப்போ வண்டி பாத்தீங்கன்னா 2 ஓனர் வண்டி. 2 ஓனர் வண்டி 90,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. வண்டி வந்து எல்லாமே வெல் மெயின்டைன் தான். கம்பெனி சர்வீஸ் இருக்கு. எல்லாமே வந்து உங்களுக்கு சர்வீஸ் வண்டி வந்து எந்த ஒரு சின்ன நாய்ஸ் கூட வராது. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு கோயம்பேடு மார்க்கெட்ல இல்ல ஒரு ஃப்ரூட் லோடு அந்த மாதிரி ஓட்டுறதுக்கு ஒரு க்ளோஸ் டு பாடி வண்டி தேடிட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல வண்டினா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு தரமான வண்டியா இருக்கும். இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து 2 வருஷம் எஃப்சி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, 2 வருஷம் எஃப்சி பண்ணி. ஆமா, 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். சோ நீங்க வந்து ஒரு 1 இயருக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது. நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா நிம்மதியா நீங்க வண்டி ஓட்டலாம். கண்டிப்பா வாடகைக்கு நம்ம மட்டும் ஜாலியா வந்து பணத்தை கட்டி எடுத்து போறோம். மாசம் டியூ கட்டுறப்ப டியூ கட்டுறங்க, இல்ல வாடகை ஓடி நீட்டு. ஆமா, அதே மாதிரி இது வந்து சஸ்பென்ஸ் டைப் கிடையாது, கட்டு டைப் தான். ஃப்ரண்ட் வீல் வந்து கட்டு. ஆமா, கட்டு வந்துரும். ஃப்ரண்ட் பேக் உங்களுக்கு கட்டு தான். சோ அந்த ஒரு நீங்க சஸ்பென்ஸ் டைப் அந்த மாதிரி நீங்க எதுவுமே இது பண்ணதல வண்டி வந்து பக்காவா இது இருக்கும். இந்த வண்டி நம்ம கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 4,60,000 ரூபாய் கேக்குறோம். வெறும் 4,60,000 ரூபாய். 4,60,000 ரூபாய் கேக்குறோம். வெறும் 25,000 ரூபாய் நீங்க டவுன் பேமெண்ட் போட்டா போதும் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துறோம். பேலன்ஸ் அமௌண்ட். உண்மையாலுமே உங்க வீட்டுக்கு ஸ்பெஷல் என்ன கேட்டீங்கன்னா ஒன்னு பேமெண்ட், ஒன்னு வண்டி, இன்னொன்னு டவுன் பேமெண்ட். ஏன்னா டவுன் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு சின்ன டவுன் பேமெண்ட் இருந்தாலும் எடுத்து போய் நம்ம கிட்ட எடுத்து போய் நீட்டா ஒரு தொழில் பண்ணலாம். ஆமாண்ணா, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்டா ஒரு தொழில் தொடங்குறவங்கள்ட்ட போயிட்டு 50,000 1 லட்சம் சொன்னா அவங்கள்ட்ட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சோ அதனால நீங்க வந்து ஒரு ஓன் கம் டிரைவரா நீங்க வந்து நல்லா ஒழிக்கணும், கஷ்டப்பட்டு நீங்க முன்னுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி தெரிஞ்சுக்கிங்கன்னா நீங்க வாங்க சென்னையில சொல்ல நீட்டா ஒரு 5,000 20,000 நல்ல வண்டி எடுத்து போய்க்கலாம். கண்டிப்பாண்ணே. ஓகே, அடுத்த வண்டி பார்த்தலாம். இப்போ பார்க்கறது டாடா ஏஸ். டாடா ஏஸ்ல இது மெகா. மெகான்றது ஒரு வேரியன்ட் டாடா ஏஸ்ல. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து டாடா ஏஸோட இது கொஞ்சம் டன்னேஜ் அதிகமா ஏத்தலாம். உங்களுக்கு வந்து நார்மலான டாடா ஏஸை விட இந்த வண்டியில் டன்னேஜ் அதிகமா ஏத்தலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிக்கப் நல்லா இருக்கும். டாடா ஏஸோட இது வந்து பிக்கப் கொஞ்சம் நல்லா இருக்கும். பக்காவா இருக்கும். உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் தான். இது வந்து 2 ஓனர் வண்டி. இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். வண்டி பாத்தீங்கன்னா 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி. சரிங்க. சோ இந்த வண்டிக்கு வந்து டயர் பாத்தீங்கன்னா ஒரு 80 to 90% கண்டிஷன்ல இருக்கும். பாடி வந்து உங்களுக்கு பக்காவா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 2,50,000 ரூபாய் கேக்குறோம். உங்களுக்கு பெயிண்டிங் எல்லாமே நியூவா பண்ணி கொடுத்துருக்கோம். சோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வண்டி, ஒரு க்ளோஸ் டு பாடி வண்டி பாக்குறீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்டா இருக்கும். லோ பட்ஜெட்ல ஒரு க்ளோஸ் பாடி வண்டினா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும். ஓகே, அந்த கொரியர் ஓட்டருக்கு அதுக்கெல்லாம் இந்த வண்டியில ரொம்ப தேவைப்படும் உங்களுக்கு. சோ அது வந்து ஒரு நல்ல வண்டியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்கண்ணா, இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ்ங்கண்ணா, இந்த வண்டிக்கு நம்ம கேக்குற பாத்தீங்கன்னா வெறும் 2,50,000 ரூபாய். 2,50,000 ரூபாய். அட்வான்ஸ் பேமெண்ட்டுங்க? அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து நீங்க வந்து 30,000 ரூபாய் போட்டா போதும். பேலன்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துறோம். இந்த வண்டி விலை பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய்ங்க. அட்வான்ஸ் ஒரு 30,000 ரூபாய்ங்க. வெறும் 30,000 இருந்தா போதுங்க. இந்த வண்டி நீங்க எடுத்து போய் தாராளமா நீங்க வாடகைக்கு ஓட்டலாம். கண்டிப்பா. அடுத்த வண்டி பார்த்துலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு. சரிங்க. 2022 மாடலு, 23 ரெஜிஸ்ட்ரேஷன். 23 ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் வண்டி. வெறும் 18,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. சரிங்க. வெறும் 18,000 தான் ஓடிக்குது. ஏன்னா இந்த வண்டியோட ஒரு என்னன்னா இது வந்து பெட்ரோல் வண்டி. ஆனா நீங்க சிஎன்ஜியும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல வந்து வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆமா, சரி, அடிஷனலா ஆட் பண்ணிக்கலாம். சிஎன்ஜி வேணா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு ஒரு நல்ல மைலேஜ் தரணும், உங்களுக்கு இது வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்க சிஎன்ஜி ஆட் பண்ணிக்கலாம். சரி, வந்து ஒரு க்ளோஸ் டு பாடி, ஒரு லோ கிலோமீட்டர்ல ஒரு லோ பட்ஜெட்ல பாத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும். கண்டிப்பா. இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம 1 இயர் இன்சூரன்ஸ், 1 இயர் எஃப்சி வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். 1 இயர் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே வந்துரும் உங்களுக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3,75,000 ரூபாய் கேக்குறோம். வெறும் 3,75,000. இந்த பிரைஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க, நம்ம கொடுக்குறோம். டாடா ஏஸ் கோல்டு வெறும் 3,75,000 ரூபாய்க்கு தரோம். அதான் நீங்க ரேட்டும் கம்மியா சொல்றீங்க. அதே மாதிரி இந்த வண்டிக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் பேமெண்ட் சொல்லிருங்க. இந்த வண்டிக்கு இனிஷியல் பேமெண்ட் 25,000 ரூபாய் போட்டா போதும். நீங்க இந்த வண்டிக்கு 25,000 ரூபாய் போட்டா போதும். நம்ம பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்துருவோம். மிச்சம் 3.5 லட்சம் ரூபாய் இந்த வண்டிக்கு நம்ம ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, மக்களே கேட்டுக்கோங்க. உங்க கையில இவர்கிட்ட வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கையில ஒரு இனிஷியல் பேமெண்ட் ஒரு 30,000 to 40,000 இருந்தா போதும். நீங்க அந்த வண்டி வேணா வந்துட்டு போய் தோஸ்து, பிக்கப், டாடா ஏசி இந்த மாதிரி எல்லா வண்டியும் எடுத்து போய்க்கலாம். அப்படி தானுங்கண்ணா? கண்டிப்பா. பரவாயில்லைங்க. நீங்க லோ பட்ஜெட், அதாவது எப்படி சொல்றதுங்க, இனிஷியல் அமௌண்ட் ஒரு 30,000 40,000 இருந்தாவே எல்லா வண்டியும் நம்ம அது வண்டி மினிட்ட குவாலிட்டியான வண்டியில எடுத்துக்கலாங்க. ஆமா. ஓகேங்க. இந்த வண்டி வந்து எவ்வளவு சொன்னீங்க? 3.5 லட்சங்களா? 3,75,000 ரூபாய். 3,75,000 ரூபாய். இந்த வண்டிக்கு இனிஷியல் பேமெண்ட்டுங்க 25,000 ரூபாய். 25,000 மக்களே 25,000 இந்த வண்டி நீங்க எடுத்து போயிடலாம். ஓகே, அடுத்த வண்டி பார்த்தலாம். ஆனா முதல் முறையே நம்ம ஸ்கை கார்ஸ்ல ஃபுட் ட்ரக் கொண்டு வந்து நிறுத்திக்கிறீங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்குது. நம்ம ஃபுல்லாமே லோடு வண்டி இதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுட் ட்ரக் முதல் முறையே கொண்டு வந்துக்கிறீங்க. இந்த வண்டி பத்தி சொல்லுங்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து ஃபுட் ட்ரக் ஏதாவது இருந்தா பண்ணுங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக வந்து இது வந்து ஒரு ஃபுட் ட்ரக் எடுத்து வந்திருக்கேன். பாத்தீங்கன்னா இது வந்து 2021 மாடலு டாடா ஏஸ் கோல்டு பெட்ரோல் வண்டிங்க. பெட்ரோல் வண்டி தான் நமக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா ஃபுட் ட்ரக்ல பாத்தீங்கன்னா டீசல் வண்டி போட்டீங்கன்னா யூஸ் பண்ணாம இருப்பாங்க.
ஸோ ரெகுலராக ஒரே இடத்துல நின்று இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் உங்களுக்கு பெட்ரோல் வண்டி அப்படி இல்லை, நீங்கள் போட்டோன்னே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கார் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். வெறும் 5-6 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி. நானே பார்த்தேன் கிலோமீட்டர், நான் அதான் கேட்கணும், நீங்களே சொல்லிட்டீங்க. அதுதான் வெறும் 5000 கிலோமீட்டர் தான் ஓடிக்குது. ஸோ வந்து யூசேஜ் ரொம்ப கம்மியான வண்டி. ஸோ வந்து வண்டி பார்த்தீங்கன்னா 1 வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும். 1 இயர் எஃப்சி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு இன்டீரியர் பாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமாக இருக்கும். புதுசாக வந்து பாடி கட்டியிருக்கோம். பாடி மட்டுமே 1,60,000 கொடுத்து கட்டியிருக்கோம் நம்ம. ஓகே, அந்த பாடி நம்ம பார்த்துலாம் வாங்கினா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக வந்து கலாய் ஷீட்டு. கலாய் ஷீட்டு உங்களுக்கு வந்து அந்த ரஸ்ட் ஆகாது, தண்ணி நிற்கக்கூடாது சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த அலுமினியம் கோட்டிங் பண்ணியிருக்கோம். சரிங்க. ஸோ வந்து உங்களுக்கு பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். உங்களுக்கு முன்னாடி வந்து பூட் ஸ்பேஸ் மாதிரி ஏதோ நம்ம தேவைப்படுற பேட்டரி ஸ்டோரேஜ், ஃபுட்டு, ஸோ அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிறதுக்காக பேட்டரி ஸ்டோரேஜ் வச்சிருக்கோம். சரி. ஸோ வந்து உங்களுக்கு வந்து இது 3 டோர் ஓப்பனிங். ஓகே, வந்து ஆமாம் ஓப்பனிங் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல குவாலிட்டியாக இது பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாங்க இப்போ என்னை விட ஹைட்டாக இருக்கிற ஆள் நின்னாலுமே நீட்டாக வேலை செய்யலாம், கம்ஃபர்டபுளாக வேலை செய்யலாங்க. உங்களுக்கு 6 அடி ஹைட் வந்துடும். அதாங்க பொருள் வச்சு பண்ணுறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாங்க இதில் பேட்டரி இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாங்க. உங்களுக்கு மக்களே கீழே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். கீழே உங்களுக்கு என்னென்ன பொருள் வைக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். ஆனால் இது எப்படின்னா துரு பிடிச்சதெல்லாம் போகாதுங்களா? அதெல்லாம் எதுவுமே ஆகுது. நீங்கள் தண்ணி போட்டாலும் கிச்சன் இந்த ஐட்டம்ஸ் வைக்கிறீங்க, தண்ணி போட்டால் அதெல்லாம் ஆகலாம். அந்த ஒரு எந்த இதுவுமே ஆகுது. ஏன்னா இது வந்து கலாய் ஷீட் இருமுனா உங்களுக்கு இதாகும். உங்களுக்கு இது வந்து கலாய் ஃபுல் அண்ட் ஃபுல் கலாய்னால உங்களுக்கு வந்து அந்த துரு பிடிக்கிற அந்த பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இந்த அலுமினியம் இது மேலே இது வந்து இது ரஸ்ட் ஆகாது கூடாது சொல்லிட்டு அது போட்டிருக்கோம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு எந்த ஒரு செலவும் வராது, எந்த இதுவும் இருக்காது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா பெயிண்ட் எல்லாம் சூப்பராக அடிச்சாச்சு. பின்னாடி ஃபுல்லாக பாடி சூப்பராக வேலை வச்சிட்டீங்க. ஆமாம், வண்டி வெறும் 5000 கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடி இருக்குதுங்க. ஆமாம், நான் ரொம்ப அவளாக்குறேன். இந்த மற்ற வண்டி ரேட்டுகளை விட இந்த வண்டிக்கு நீங்கள் என்ன ரேட் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவளாக்குறேன். இந்த வண்டி என்ன ரேட்டுங்க? எவ்வளோ டவுன் பேமெண்ட் வேணுங்க? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 4,50,000 கேட்குறேன். ஓகே, வெறும் 4,50,000. ஆமாம். சரி, நீங்கள் வண்டி எடுத்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வெறும் ஸ்டிக்கரிங் மட்டும் உங்கள் நேம் போர்டு மட்டும் ஸ்டிக்கரிங் மட்டும் ஒட்டி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்துன்னு போயிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் வண்டியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஆஃபர் என்னன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஸ்கை கார்ஸ்ல இந்த வண்டி வாங்குற கஸ்டமருக்கு உங்களுக்கு கிச்சன் அப்ளையன்ஸ் வந்து ஒரு 10,000 மதிப்புள்ள கிச்சன் அப்ளையன்ஸ் வந்து நான் ஃப்ரீயா கொடுப்பேன். ஓகே, அதாவது சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னவோ, அது தொழிலுக்கு தேவையான என்ன பொருளோ அது ஒரு 10,000 ரூபாய்க்கு அவங்களுக்கு என்ன கேக்குறாங்களோ அதை நம்ம வாங்கி கொடுத்துலாம். சரி, சோ வந்து அது வந்து நம்மளோட அடிஷனல் ஆஃபர். நம்ம ரேட் இல்லாம அது தனியா வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்காக அதை நம்ம பண்ணி தரோம். சரிங்கண்ணா. அது இப்போ இன்ஷியல் பேமெண்ட் சொல்லுங்க. அது எவ்வளோ கட்டணும் சொல்லுங்க. இன்ஷியல் பேமெண்ட் ஒன்றும் இல்லைங்க, வெறும் 25,000 கட்டினா நம்ம பண்ணி. என்னன்னா இந்த வண்டிக்கு ஒரு 25,000? இப்படி பார்த்து எத்தனை பேருங்க வந்து வண்டி கட்டு போறது? இந்த ஏன்னா பாருங்க வீடியோ போடுறேன், இந்த வண்டி வந்து யாராவது எடுத்து போயிருவாங்க. கண்டிப்பா நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்டா இருக்கும். ஏன்னா எவ்வளவு நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது நம்ம. சோ யார் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு வண்டி கண்டிப்பா. எனக்கு இன்னொன்னுங்க, அது காசு இருக்கிறவங்க என்னதையும் பண்ணலாங்க. அழகா இந்த வண்டி வாங்கி ரெண்டல் டெய்லி ரெண்டல் பேஸ்ல விட்டாங்க கூடங்க. டெய்லி 1000 ரூபாய்னா கூட மாசத்துக்கு 30,000 ரூபாய் வச்சுங்க ஈஸியா சம்பாதிக்கலாம். ஒரே வருஷத்துல இந்த வண்டிக்கு போட்ட காசு முதல்ல எடுத்து போட்டுங்க, அதுக்கு அடுத்து வர லாபத்தை நீட்டா வச்சுக்கலாம். ஒரு டெய்லி ஒரு ரொட்டேஷனுக்கு வந்து ஒரு ஃபண்ட் மாதிரி வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். கண்டிப்பா அது கூட உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபரா தான் இருக்கும். ஓகே, இந்த வண்டிக்கு எது நெகோஷியபிள் இருக்குங்களா? ரேட் நெகோஷியபிள் இருக்குது. நேர்ல வந்து நம்ம பார்த்து பண்ணி தந்தலாம். ஓகேங்க, அடுத்த வண்டி பார்த்துலாங்களா? பார்த்துலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம ஸ்கை கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசி பயங்கரமா கலெக்ஷன் தெருக்கி விட்டுருக்குதுங்க. இந்த வண்டி பத்தி சொல்லுங்கண்ணா. இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏசி 2021 மாடல் கோல்டு இது. சரிங்க. இப்போ டாடா ஏசி கோல்டுனாலே உங்களுக்கு தெரியும் வண்டி தரமா இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து மக்கள் விரும்புறதே கோல்டு தான். அதனால வந்து டாடா ஏசி கலெக்ஷனா ஃபுல்லா எடுத்து வந்திருக்கும் இந்த வாட்டி. ஸோ நம்ம கிட்ட இந்த வாட்டி வந்து 21, 22, 23, 24 வண்டி. ஸோ நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு டாடா ஏசி. ஸோ நீங்க டாடா ஏசி வாங்கணும், ஒரு நல்ல வண்டி வாங்கினா சென்னையில இருக்க ஸ்கை கார்ஸ் வாங்க. கண்டிப்பா. இப்போ நம்ம அதுவுமே லோ டவுன் பேமெண்ட்ல வாங்கணும்னா வந்துருவணுங்க. கண்டிப்பா லோ டவுன் பேமெண்ட்ல நீங்க வந்து ஒரு நல்ல வண்டி வாங்கினா நம்ம கிட்ட இருக்குது. கண்டிப்பாங்க. ஸோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2 வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க. ஸோ வந்து வண்டி பாத்தீங்கன்னா 2 வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 4 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. ஓகே, வெறும் 4 லட்சம் ரூபாய். வெறும் 4 லட்சம் ரூபாய். ஸோ நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லை, நீங்க பாட்டை வந்து நீங்க ஓட்டலாம். ஓகே, இன்ஷியல் பேமெண்ட் சொல்லுங்க. இன்ஷியல் பேமெண்ட் இந்த வண்டிக்கு வந்து வெறும் 25,000 ரூபாய் இருந்தால் போதும், பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம். மக்களே கேட்டுங்க, 4 லட்ச ரூபாய் வண்டிக்கு வெறும் 25,000 ரூபாய் இருந்தால் போதுங்க, இந்த வண்டியை நீங்க சொந்தம் பண்ணிக்கலாங்க. ஓகேங்கண்ணா, அடுத்த வண்டி பார்த்துலாம். ஆனா இந்த டாடா ஏசி பத்தி சொல்லுங்கண்ணா. பயங்கரமா உள்ள இன்டீரியர் பார்த்தா கார் மாதிரி இருக்குதுங்க. இது என்ன வண்டிங்கண்ணா? 2023 மாடல் டாடா ஏசி கோல்டு. இதுனா ஹெச்டி இருக்கும், டாடா ஏசில ஹெச்டி இருக்குல்ல, ஸோ அந்த பேஸ் இது ஹெச்டி பேஸ் சொல்லுவாங்க இது. சரிங்கண்ணா. ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டி. இது வந்து 5 கீர் வண்டி. நார்மலா டாடா ஏசி வந்து 4 கீர் வரும், இது 5 கீர். இது வந்து உங்களுக்கு பிக்கப் இன்னும் பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா கார் மாதிரி சல்லு போயிட்டே இருக்கலாங்க. போலாம். உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், அதே மாதிரி தொட்டி வந்து உங்களுக்கு லென்த்தா இருக்கும். நார்மலா இது வந்து தொட்டி வந்து ஒரு 1 அடி எக்ஸ்ட்ரா வரும். ஸோ வந்து உங்களுக்கு ஹார்ஸ் பவர் இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும்.
இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் 27,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. சிங்கிள் ஓனர் வண்டி. சரிங்க. சிங்கிள் ஓனர் தான் 27,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1 இயர் எஃப்சி வந்துடும், 1 இயர் இன்சூரன்ஸ் வந்துடும். சரிங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்சூரன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம போட்டு கொடுத்துருவோம். வண்டி எடுக்கிறப்ப இன்சூரன்ஸ் நம்ம போட்டு கொடுத்துலாங்க, எஃப்சியும் வந்துருங்க. இன்சூரன்ஸ் வந்துடும். இந்த வண்டி நம்ம கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 5,10,000 ரூபாய் கேட்குறோம். சென்னைக்குள்ள வந்தா 10,000 ரூபாய்ங்க. 10,000 ரூபாய். இப்போ தமிழ்நாடு, இப்போ நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு 25,000 ரூபாய். 25,000 ரூபாய்ங்க. ஆமா, ஊருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் 150 கிலோமீட்டர் நீங்க அந்த பக்கம் இருந்தீங்கன்னா 25,000 டவுன் பேமெண்ட் போட்டா போதும். ஆல் ஓவர் தமிழ்ல நம்ம ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துறோம். ஸோ ஃபினான்ஸ் படி உங்களுக்கு எந்த ஒரு குறையா இருக்காது. அது எல்லாமே நம்ம வந்து பெஸ்ட்டாக அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி தரோம். ஆனால் டவுன் பேமெண்ட் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணணும். ஏன்னா ஊர் கஸ்டமர் வந்து லோன் தர மாட்டேன். கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு இஷ்யூ இருக்கு. ஸோ அதுதான். அண்ணா நம்ம ஸ்கை காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியும் புது வண்டியில இருக்குது. லோ கிலோமீட்டர் ஓனர் மோஸ்ட்லி சிங்கிள் ஓனர் வண்டி. நம்ம கிட்ட எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க. டவுன் பேமெண்ட்டுங்க ரேட்டிங் கம்மியாக கொடுத்து டவுன் பேமெண்ட் 10,000 25,000 கட்டினா 7 லட்ச ரூபா வண்டி 8 லட்ச ரூபா வண்டியும் கூட நீங்கள் எடுத்துப்போங்க அப்படிங்கிறீங்க. உண்மையால் ரொம்ப கிரேட். உண்மையாக ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் வந்து ஒரு தொழில் பண்ணணும், நான் அந்த வண்டி ஓட்டணும், வண்டி வச்சு ஓட்டணும், இதுதான் என் வாழ்க்கை அப்படிங்கிற இருக்கிறவங்களுக்கு உண்மையில ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனுங்கண்ணா இதுங்க. கண்டிப்பாக. ஆனால் இப்போ நம்ம சேனலை பார்த்துட்டு வர்ற சப்ஸ்கிரைபருக்காகட்டும் வியூவர்ஸ்க்காகட்டும் ஏதாவது ஆஃபர் பண்ணி கொடுங்கண்ணா. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கிட்ட டாடா ஏஸோ டோஸ்டோ எந்த வண்டி வாங்கினாலும் நம்ம வந்து ஒரு செட்டு ஸ்பீக்கர் செட்டு வந்து நம்ம வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். ஓகே, தூக்கம் வராம போறதுக்காக ஒரு செட் கொடுத்துறாங்க. செட்டு நம்ம குத்துறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து லாங்கா போவாங்க, ஒரு பாட்டு கேட்டு போனா அவங்களுக்கு ஒரு இது பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு கஸ்டமர் இருந்தாலும் வண்டி வாங்கினாலும் போயிட்டு ஒரு செட்டு வந்து கம்பல்சரி அவங்க போடுறாங்க. அது அவன் எதுக்கு அவங்க போடணும், நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். நம்ம கஸ்டமர்ஸ்க்காக இது கூட பண்ணலாம். கண்டிப்பா எங்க லாங்ல இருந்து வருவாங்க, பக்கத்துல இருந்து எங்க இருந்து வந்தாலும் சரி நம்ம செட்டு நம்ம செட்டு வந்து நம்ம சைடுல இருந்து வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறோம். உங்களுக்கு செட் வேணா காட்டுறேன் பாருங்க. ஸ்கை காஸ்ட்ல நீங்க எந்த வண்டி வாங்கினாலும் நம்ம கிட்ட வண்டி வாங்குற எல்லா வண்டிக்குமே வந்து உங்களுக்கு வந்து செட்டு ஸ்பீக்கர் வந்து ஃபுல் செட்டு வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். புதுசா ஜியோனி சரிங்களா. இதோட வர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 வர்த்து. 3,000 வர்த்து உள்ள ஒரு செட் வந்து உங்களுக்கு எல்லா வண்டிக்கும் நம்ம கம்பல்சரி ஃப்ரீயாக கொடுக்குறோம். இதே 2024 ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ எடுக்கிறப்ப நம்ம தார்பை கொடுத்தேங்க. கண்டிப்பா மழை காலத்தில் அப்போ தார்பை கொடுத்துங்க. ஆனால் இப்போ 2025 ஜனவரியில் வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கிறேங்க. நம்ம எப்போ வந்தாலுமே அண்ணன் நமக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துறாரு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டும் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் ரொம்ப நன்றிங்கண்ணா, நம்ம வியூவர்ஸ்க்காக பண்ணி கொடுத்ததுங்க. ஸ்கை கார்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும் ஆஃபர் தான். கண்டிப்பாங்க, ஸ்கை கார்ஸ்னாவே ஆஃபர் தான். ஆஃபர்னாவே ஸ்கை கார்ஸ் தான். அவ்வளோதான். சரி, மக்களுக்கு வந்து எதனா வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வருஷம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எத்தனை வந்துனே இருக்கும். ஸோ அவங்களுக்கும் நம்ம பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். என்னன்னா நம்ம கிட்ட வண்டி வாங்குறவங்க எந்த ஒரு குறை வரக்கூடாது. அவங்களுக்கு வந்து வண்டி எடுத்தாங்களா திருப்தியாக ஓட்டணும், அவங்க பணம் சம்பாதிக்கணும், அந்த ஒரு மோட்டிவ் தான். அவங்களும் சம்பாதிக்கணும், நம்மளும் சம்பாதிக்கணும். அந்த ஒரு மோட்டிவ்ல நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். சார்பாய் கொடுக்குறோம், ரேட்டு வந்து நம்ம கம்மியாக கொடுக்குறோம். ஸோ வந்து டவுன் பேமெண்ட் கம்மியாக தரோம். ஏன்னா நம்ம ஃபினான்ஸில் இருந்தனால நம்ம வந்து ஃபினான்ஸும் வந்து நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ வந்து நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்டும் நம்ம கொடுக்குறோம். ஸோ வந்து வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வண்டிக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறோம். ப்ரைஸ் நெகோஷியபிள் இல்லாமல் காம்ப்ளிமெண்ட்டும் கொடுக்குறோம். இப்போ ஃபுட் ட்ரக் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு 10,000 வர்த்து உள்ள ஒரு அப்ளைன்ஸ் கொடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து எல்லாமே கொடுத்தோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம தார்பாய் கொடுத்தோம். ஸோ அதனால வந்து நம்ம வந்து ஒரு நல்ல வண்டி நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் கம்பல்சரி உங்களுக்கு தேவைப்படும். அதை வந்து நீங்கள் போயிட்டு வாங்காம நம்மளே வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதுதான் இது பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம சென்னையை விட்டு அதர் ஸ்டேட்னா உங்களுக்கு ஆர்டிஓ இஷ்யூ வரும். நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு சிசி எடுக்கணும்னா சிசி வந்து நம்ம ஃப்ரீயாக எடுத்து தரோம். ஸோ வந்து நம்ம கிட்ட வந்து பேப்பர்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆர்டிஓ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிளியரா இருக்கும். ஸோ வந்து நீங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் சிசி கிளியரன்ஸ் டாக்ஸ் கிளியரன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். எல்லா வண்டிக்கும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். அதை செட் அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து ரெடி கேஷ் கொடுத்து வண்டி வாங்குறவங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீயா பண்ணி தரோம். ஓகே, நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 10 காசு அவங்க கட்ட வேண்டியது. நீங்க வந்து எந்த வண்டியாவது ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினீங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம ஃப்ரீயா பண்ணி தரோம். சரி, இது வந்து நம்ம எல்லா ஸ்கை காஸ்டோட ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நம்ம வியூவர்ஸ்க்காகவுமே நம்ம மக்களுக்காகவுமே இந்த அளவுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்து, அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஒரு இனிஷியல் பேமெண்ட் கட்டி நீங்க வண்டி எடுத்து ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நன்றிங்கண்ணா. நம்ம வியூவர்ஸ் எல்லாம் வருவாங்க, பார்த்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. கண்டிப்பா நான் பண்ணி தரேன். ஓகேங்க.